இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முஹிதீனின் சாணக்கியம் பெர்சத்து அரசியல் புயலை கடக்கும் சஞ்சீவன் நம்பிக்கை. உட்பூசலை எதிர்நோக்கியுள்ள பெர்சத்து கட்சியை அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தனது சாணக்கியத்தால் கரையேற்றுவார். பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சத்துவின் பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உள் நெருக்கடிகள் என்பது அரசியல் கட்சிகளின் வளர்ச்சி பயணத்தின் ஒரு அங்கமாகும். எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதனை தவிர்க்க முடியாது. 1987 உட்பூசலால் அம்னோவே பிளவுபட்டது. பாஸ் கட்சி கூட தலைமைத்துவ நெருக்கடியை சந்தித்துள்ளது. தற்போது பெர்சத்து அதே நிலையை எதிர்கொள்கிறது. அவ்வளவுதான் என அதன் உச்சமன்ற உறுப்பினருமான சஞ்சீவன் சொன்னார். என்றாலும் பிரச்சனைகளை சமாளித்து பெர்சத்து வலிமையாகவும் முதிர்ச்சியுடனும் முன்னேற முன்னாள் பிரதமருமான முஹிதீனின் அரசியல் அனுபவமும் அறிவும் கை கொடுக்கும். நெருக்கடி முடிவு அல்ல, உண்மையான தலைமைத்துவத்தை உருவாக்கும் களம் என குறிப்பிட்ட சஞ்சீவன், அமைதியான கடல் சிறந்த மாலுமியை உருவாக்காது என தனது அறிக்கையில் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்கள் விவகாரத்தை அரசு சமநிலையாக கையாளும் யுனேஸ்வரன். அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதில் மடானி அரசு நியாயமாகவும் சமநிலையான அணுகுமுறையையும் பின்பற்றுவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக சம்பந்தப்பட்ட வழிபாட்டுத்தல நிர்வாகங்களுக்கு கால அவகாசம் வழங்கி நுணுக்கமாக இந்த விவகாரத்தை அரசு கையாள்வதை அவர் உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் உடனடி நடவடிக்கைகள் மூலம் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த முயல்வோரை கட்டுப்படுத்த அரசு உறுதியாக செயல்படும் என்றும் யுனேஸ்வரன் திட்டவட்டமாக கூறினார். நிலம் தொடர்பான விவகாரங்களில் குறிப்பாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், கோவில்கள் என அனைத்து வழிபாட்டு தலங்களும் ஒரே சட்டத்திற்கும் ஒரே வழிகாட்டுதல்களுக்கும் உட்பட்டவை என்பது அடிப்படை கோட்பாடு என அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சனைகளுக்கு மோதலின் மூலம் அல்ல, மாறாக கலந்துரையாடல் மற்றும் உரிய நடைமுறைகள் வழியாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்தார். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மலேசியா புரிதல், மரியாதை மற்றும் ஒற்றுமையின் அடிப்படையில் செயல்படும் நாடு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யுனேஸ்வரன் கூறினார். ரோன் 95 வாங்க வெளிநாட்டு கடன் அட்டைகளுக்கு தடை, KPDN ஆய்வு. மலேசியாவில் ரோன் 95 மானிய பெட்ரோலை வாங்குவதற்கு வெளிநாட்டு கடன் அட்டைகளை பயன்படுத்துவதை தடுக்க உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN புதிய நடைமுறைகளை ஆய்வு செய்து வருகிறது. ரோன் 95 மானியம் தகுதியுள்ள மலேசியர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். இதற்காக வெளிநாட்டு பதிவு எண் கொண்ட வாகனங்கள் ரோன் 95 மானிய பெட்ரோலை வாங்குவதை தடை செய்யும் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன. இந்த விதிமுறைகள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என அவர் கூறினார். அதே நேரத்தில் அரசு பெட்ரோல் மானியத்தை தவறான வழியில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு ஓப்சாமா நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் சந்தேகிக்கப்படும் பெட்ரோல் நிலையங்களில் கூடுதல் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. LDP டோல் சாவடியில் கோன் எறிந்த சம்பவம், ஆக்சியா ஓட்டுநருக்கு எதிராக போலீஸ் விசாரணை. டாமன்சாரா பூச்சோங் விரைவு நெடுஞ்சாலை LDP டோல் சாவடியில் போக்குவரத்து கோனை எறிந்து அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோ குறித்து போலீசார் புகார் பதிவு செய்துள்ளனர். போக்குவரத்து கோனை எறிந்து அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கினர். சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோ குறித்து போலீசார் புகார் பதிவு செய்துள்ளனர். அந்த வீடியோவில் சிவப்பு நிற ஃபெர்டுவா ஆக்சியா காரை ஓட்டிய ஒருவர் போக்குவரத்து நெரிசல் நிலவிய நிலையில் திடீரென வாகனத்தை நிறுத்தி மற்றொரு வாகனத்தின் மீது போக்குவரத்து கோனை எறிந்ததாக பதிவாகியுள்ளது என்று சுபாங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அஸ்டான் வான் மமாட் தெரிவித்தார். இதுவரை சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர் போலீசில் நேரில் வந்து புகார் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் மற்றும் சாலை போக்குவரத்து சட்டம் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. ஹீலியம் எரிவாயு தோம்பில் போதைப்பொருள் 3 வெளிநாட்டினர் உட்பட 4 கைது.
ஜாலான் துன் ரசாக்கில் மேற்கொள்ளப்பட்ட 2 சோதனை நடவடிக்கைகளுக்கு பின் 3 வெளிநாட்டினர் உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு ஹீலியம் எரிவாயு தொம்புகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜாலான் துன் ரசாக்கில் உள்ள ஒரு வீட்டில் மாலை மணி சுமார் 5:30 அளவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மார்ஷஸ் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் மூலம் தலைநகரை சுற்றி போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த 2 ஆடவர்களும் 26 முதல் 36 வயதுக்கு உட்பட்ட ஒரு சீன பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் ஹீலியம் என்று குறிப்பிடப்பட்ட 5 எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் அதில் மெத்திலின் டயாக்சி மிதாபெத்தமைன் போதைப்பொருள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அதன் உள்ளே இருந்த 3 பிளாஸ்டிக் பைகளில் தூள் வடிவிலான போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக பேர் வழிகளும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதும் அவர்கள் கடந்த 3 மாதங்களாக கோலாலம்பூரை சுற்றியுள்ள இரவு விடுதிகளில் வாடிக்கையாளர்கள் MDMA போதைப் பொருளை புகைப்பதற்காக பலூன்களில் இணைக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் வடிவில் போதைப் பொருட்களை தீவிரமாக விநியோகித்து வருவதாக விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஃபாடில் தெரிவித்தார். ஈப்போ கம்பார் தாப்பாவில் மீண்டும் விசித்திரமான சத்தம். ஈப்போவில் சில பகுதிகளில் கம்பார் தாப்பா மற்றும் தெலுக்கிந்தான் உள்ளிட்ட பல சுற்றியுள்ள மாவட்டங்களில் நேற்று அதிகாலையில் மீண்டும் உரத்த விவரிக்க முடியாத வெடிப்பு சத்தங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 11:50 முதல் நேற்று அதிகாலை வரை இந்த சத்தங்கள் கேட்கப்பட்டதோடு இந்த விவகாரம் முகநூலிலும் வைரலாகியதோடு இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி இத்தகைய சம்பவம் ஒன்று இதே பகுதிகளில் பதிவாகிய போதிலும் அதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. நேற்று நண்பகல் வரை இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவொரு அதிகாரப்பூர்வ புகாரும் கிடைக்கவில்லை என பேரா கனிம மற்றும் புவியியல் அறிவியல் துறையின் இயக்குனர் நிசாருல் கிராம் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். ஆனால் விசித்திரமான அந்த சத்தம் நள்ளிரவில் அல்லது அதிகாலையில் நடந்ததால் அது கல்லுடைப்பு நடவடிக்கையிலிருந்து தோன்றியிருக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். மெட் மலேசியாவின் நில அதிர்வு கண்காணிப்பு கருவிகளும் ஈப்போ அல்லது கம்பாரில் நில அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்பாட்டையும் கண்டறியவில்லை என அவர் கூறினார். வைரலான வீடியோ ஜாலான் துன் ரசாக்கில் மோட்டார் சாகசம், இளைஞர்கள் கைது. ஜாலான் துன் ரசாக் பகுதியில் உயிருக்கு ஆபத்தான வகையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சாகசம் செய்த 2 இளைஞர்களின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். 14 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோவில் யமஹா மோட்டார் சைக்கிளை ஓட்டிய 18 வயது இளைஞன் முன் சக்கரத்தை தூக்கி ஓட்டும் போது பின்னால் அமர்ந்திருந்த 15 வயது சிறுவன் தனது தலை சாலையில் இழுத்து செல்லும் ஆபத்தான செயலில் ஈடுபட்டது பதிவாகி உள்ளது என்று கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஜம்சூரி முகமது இசா தெரிவித்தார். இந்த சம்பவம் ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை ஜாலான் துன் ரசாக் பகுதியில் நடந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் அந்த வீடியோ முகநூலில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இளைஞர்கள் இருவர் சிலாங்கூர் சுங்கைபூலோ பகுதியில் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அதே நேரத்தில் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. டெங்கியில் கோவில் நில விவகாரம், ஆலய தலைவர் கைது, நில அத்துமீறல் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஸ்லாங்கூர் டெங்கியில் மற்றவர் நிலத்தில் அத்துமீறியதாக கோவில் தலைவர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ட்ரெக்கிங் ஜாலான் ஸ்லாங்கூர் எனும் இடத்தில் டத்தோ ஷுஹைலி அகமது என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் 49 வயது பரமகுரு அத்துமீறியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு பாதுகாவலருமான பரமகுரு செபாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 4000 ரிங்கெட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேளை மார்ச் 12ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 6 மாதம் வரையிலான சிறை தண்டனையும் 300 ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்படலாம். அண்மையில் தாமான் தோப்பஸில் உள்ள தனியார் நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயத்தை காலி செய்யுமாறு ஆலய நிர்வாகத்திற்கு நில உரிமையாளர் 1 வாரம் காலக்கெடு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பறவைகள் கடத்தல் மையம் கண்டுபிடிப்பு, 180 முறை பத்து பறவைகள் பறிமுதல்.
ஜொஹூர் குலுவாங் பகுதியில் உள்ள வீட்டை மையமாக கொண்டு முராய் பத்து பறவைகளை இந்தோனேசியாவிற்கு கடத்த முயன்ற சட்டவிரோத நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் அதிகாரிகள் அதிகாலையில் மேற்கொண்ட சோதனையில் தலா 3 பறவைகள் கொண்ட 60 கூண்டுகளை பறிமுதல் செய்தனர். இதன் மூலம் மொத்தம் 180 முரை பத்து பறவைகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மதிப்பு சுமார் 1 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் சுமார் 50 வயதுடைய ஒரு உள்ளூர் ஆண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பறவைகளுக்கான சட்டப்பூர்வ உரிமை ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பறவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் இனத்தை சேர்ந்தவை என பெர்ஹிலிதான் தெரிவித்தனர். சந்தேக நபர் வனவிலங்குகளை சட்டவிரோதமாக சேமித்து கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறார். பின்னர் அவர் 30,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பறவைகள் மேல் விசாரணைக்காக பெர்ஹிலிதான் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஜொஹூர் கேலாங் பாத்தா R&Rல் தீப்பிடித்து எரிந்த தொழிற்சாலை பேருந்து. மலேசியா சிங்கப்பூர் 2வது இணைப்பு சாலையின் தெற்கு திசையில் உள்ள கேலாங் பாத்தா ஓய்வு மற்றும் சேவை மையமான R&R பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு தொழிற்சாலை பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. அந்த பேருந்து பகுதி அளவில் சேதமடைந்தது என அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்தின் போது பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் எவ்வித உயிரிழப்பும் சம்பவங்களோ தீக்காயங்களோ ஏற்படவில்லை என்றும் இந்த சம்பவம் கம்போங் திராம் துக்குகிரி அருகே நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்ற உடனேயே வெறும் 10 நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை அடைந்து தீயை மிக விரைவில் கட்டுப்படுத்தினர் என்று மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து சுமார் 65 விழுக்காடு சேதமடைந்ததாகவும் குறிப்பாக என்ஜின் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் வெப்ப அலை ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும். ஜொஹூர் தீயை எதிர்த்து போராடி வரும் நிலையில் தீபகற்பத்தின் வட மாநிலங்களில் நிலவும் கடுமையான வெப்பம் இன்னும் தணிய வாய்ப்பில்லை. பகலில் 35 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் தினசரி வெப்பநிலை ஏப்ரல் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் வானிலை இன்னும் ஈரமான லா நினா கட்டத்தில் இருந்த போதிலும் இது நிகழ்கிறது. அடுத்த மாதம் முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழையின் இறுதி காலத்தில் இந்த வெப்பம் சாதாரணமானது என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். வெப்பம் தென்சீன கடலின் தெற்கு பகுதிக்கு மாற்றியதால் வடக்கில் வெப்பம் ஏற்பட்டது என காலநிலை ஆய்வாளர் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் அசிசான் அபுசமா தெரிவித்தார். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் இது தெற்கு நோக்கி நகர்கிறது. பின்னர் வட மாநிலங்கள் தெளிவான வானம் மற்றும் வறண்ட காற்றுடன் கூடிய வறண்ட காலநிலையில் நுழையும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் பூமி அறிவியல் நிறுவனத்தில் இணைந்து அசிசான் சுட்டிக்காட்டினார்.